திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் திட்டக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 திருப்பூரில் திருப்பூர் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் பிளாஸ்டிக் இல்லாத ஊரகம் உரம் தரும் ஊரகம் என்கின்ற நோக்கில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பெரியக்கோட்டை ஊராட்சி, போடிப்பட்டி ஊராட்சி, கணக்கம்பாளையம் ஊராட்சி பகுதிகளில் மண்டல வளர்ச்சி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் செல்வகுமார், பாலாஜி தலைமையில் ஊராட்சி செயலர்கள் பாலன், முருகேசன், தேவராஜ், வட்டார ஒருங்கிணைப்பாளர் முழு சுகாதார திட்டம் ஆஜ்ரா பேகம், கோமலாதேவி, பணித்தள பொறுப்பாளர்கள், தூய்மை காவலர்கள், ஊராட்சி பணியாளர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணியாக குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடுகள், வணிக வளாகங்கள், நிறுவனங்கள், உணவகங்களுக்கு சென்று மக்கும் கழிவுகளான சமைத்த உணவு, காய்கறி கழிவுகள், பழத்தோல்கள் போன்றவற்றையும் மக்காத கழிவுகளான பிளாஸ்டிக் டப்பாக்கள், குளிர்பான பாட்டில்கள், அலுமினிய டின்கள், ஸ்டீல் பாத்திரங்கள் போன்றவைகளையும், சுகாதார கழிவுகளாக பயன்படுத்தப்பட்ட சானிட்டரி நாப்கின்கள், டயாப்பர்கள், பிற தனிநபர் சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகளான பேட்டரி, காலாவதியான மருந்து மாத்திரைகள், பயன்படுத்தப்பட்ட ஊசிகள் மற்றும் மருத்துவ கழிவுகள், ரசாயன பாதிரிகள் போன்றவற்றை 4 வகையாக தரம் பிரித்து வீடுகளுக்கு சேகரிக்க வரும் தூய்மை காவலர்களிடம் வழங்கிட வேண்டும் என்றும், மளிகை கடை, பெட்டிக்கடை போன்றவற்றில் போதை வஸ்துக்களான கூல்சிப், ஹான்ஸ், குட்கா, பான்பராக் போன்றவற்றை விற்பனை செய்யக்கூடாது என்றும், அப்படி விற்பனை செய்யும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். போடிப்பட்டி ஊராட்சி பகுதியில் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்ற பொழுது தமிழக வெற்றிக் கழக தெற்கு ஒன்றிய இணைச் செயலாளர் மோகன்லால் அப்பகுதியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கலந்து கொண்டார். நிகழ்வின் பொழுது குப்பை கழிவுகளை தரம் பிரித்து தரும் வகையில் பச்சை, சிவப்பு நிறத்தில் குப்பை கூடைகள் வழங்கினர். NTT நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக உடுமலையிலிருந்து செய்தியாளர் சிம்சன்.